வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சூப்பரான முக்கியமான பதிவு தான். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்வான்ட் ஹேர்ஸ் வந்து வரும். அந்த ஹேர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத முடிகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் க்ரீம்ஸ் கிடைக்கிது, ஃபோம் கிடைக்கிது. இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ஸை ரிமூவ் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அதெல்லாம் கைவிட்டுட்டு நீங்கள் இந்த வீடியோவை தான் பிடிச்சிக்க போகிறீங்க. ஏன்னா ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ முக்கியமான ஒரு பதிவு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் அன்வான்ட் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட பொருள் என்ன அப்படின்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் நம்மளோட வீடுகளில் இல்லாமல் இருக்காது. அதனால் வெண்டைக்காவை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம ஹேர்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 வெண்டைக்காய் பக்கம் எடுத்திருக்கேன். அதை 2 நுனி இருக்கும் பார்த்திங்களா, தலையும் வாலையும் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டி ஸ்லைசஸாக பண்ணி ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி தான் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அடுப்பை வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பவுல் அப்படியே எடுத்து கொண்டு போய் அடுப்பில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்தோம் பார்த்திங்களா, அந்த 1 டம்ளர் தண்ணி ஒரு 3/4 டம்ளர் கம்மியாக, அது 3/4 டம்ளரை விட கீழே கிடைக்கிற மாதிரி நம்ம கொதிக்க வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது இந்த வெண்டைக்காய் தண்ணி தான். வெண்டைக்காய் கொதிக்க வச்ச தண்ணி தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதனால் அந்த தண்ணியை கேர்ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹோம் ரெமடியை நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆமாக்கா நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கொதிக்க கொதிக்க வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மை அந்த தண்ணியில் வந்து இறங்க ஆரம்பிக்கும். வெண்டைக்காய் பொதுவாகவே வளவளப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அறியும் போதே நமக்கு அந்த வளவளப்பு தன்மை வந்து தெரிய ஆரம்பிக்கும். தண்ணியில் போட்டோம்னா ரொம்ப வளவளப்பு தன்மை அதிகமாகிடும். ஸோ கொதிக்கும் போது கொஞ்சம் வளவளப்பு தன்மை அதிகமாக தான் இருக்கும். அப்பப்போ மட்டும் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. கலரும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மைல்டான ஒரு க்ரீன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா பயன்படுத்திக்க போகிறேன். கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேங்க, ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வீட்டில் தினமும் பல் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்குது பாருங்கள். அந்த பேஸ்ட் வந்து ஒரு பம்ப் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் அப்படி அமுத்தினோம்னா கிடைக்கும் இல்லையா, அதுதான் ஒரு பம்ப். அந்த ஒரு பம்ப் இருக்க மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்க்க போகிறது பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா. இது 2த்தில் ஏதாவது ஒன்று சேர்க்கணுங்க. நான் சேர்த்துருக்கிறது பேக்கிங் பவுடர். வீட்டில் ஆப்ப சோடா இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொதிக்க வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெண்டைக்காய் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கலரும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு க்ரீன் கலருக்கு வந்திருக்கு. இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கெலாம் முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கேட்கவும் செய்வீங்க, அக்கா இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸ்டோர்லாம் பண்ண முடியாது. எப்போ தேவையோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் கைகளில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் எங்கே அன்வான்ட் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விடணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆக விடணும். அதுக்கப்புறமா ஒரு துணியில் ஈரம் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது முடி வந்து கீழ் நோக்கி வளர்ந்துருக்கும். நீங்கள் எடுக்கும்போது மேல் நோக்கி தொடச்சி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அந்த குட்டி குட்டி அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் யூஸ்லேயே ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள்.